அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன பூக்கள் தமிழில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இலக்கண வினாக்கள். அதாவது இலக்கண வினாக்கள் கூட கிடையாது, இலக்கண விளக்கம். புரியுதுங்களா? அதுக்கு தொழில் பெயரும் வினையால் அணையும் பெயரும் இன்றைக்கி பார்க்கலாம். சரிங்களா? அப்போ தொழில் பெயர் அப்படிங்கும்போது தொழிலை மட்டும், அதாவது செயலை மட்டும் உணர்த்தி நிற்பது தொழில் பெயர் எனப்படும். திணை, பால், எண், இடம், காலம் இவை எவற்றையும் உணர்த்தாது வெறும் செயலை மட்டும் உணர்த்தி நிற்பது தொழில் பெயர் எனப்படும். புரியுதுங்களா? தொழிலை மட்டும் உணர்த்தி நிற்பது தொழில் பெயர் எனப்படும். செய்தல், ஆடுதல், ஓடுதல், படித்தல், இது மாதிரி வரக்கூடியது தான் தொழில் பெயர் எனப்படும். இதில் பாருங்கள், பிரிக்கும் பொழுது பகுதி விகுதியாக தான் பிரிப்போம். பாடு கூட்டல் தல், ஓடு கூட்டல் தல், செய் கூட்டல் தல், ஆடு கூட்டல் தல், இது மாதிரி வருது இல்லைங்களா? ஆடுதல், ஓடுதல், செய்தல், இதெல்லாமே தல் தல் தல்னு வரதெல்லாமே விகுதி. ஓடு, செய், ஆடு, பாடு இதெல்லாமே பகுதி. இந்த பகுதியாக வரக்கூடியது தான் முதல் நிலை, அதை தான் முதல்நிலைன்னு சொல்கிறோம். ஆக விகுதி நீக்கிய பகுதி தான் முதல் நிலை தொழில் பெயர் அல்லது முதல்நிலை தொழில் பெயர்னு சொல்கிறோம். அந்த முதல் நிலை, அதாவது முதல்நிலை தொழில் பெயர் ஆடு, ஓடு, பாடு, செய் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த முதல்நிலை தொழில் பெயர் சில இடங்களில் நீண்டு வரும், அதாவது தெரிந்து வரும். இப்போ கெடுதல் அப்படிங்கும் பொழுது கெடு கூட்டல் தல்லில் தல்லை நீக்கிட்டு கெடு இருக்கு இல்லைங்களா? அதுதான் முதல்நிலை தொழில் பெயர். அந்த முதல்நிலை தொழில் பெயர் கெடுங்கிறது கேடு என நீண்டு வருகின்ற போது முதல் நிலை திரிந்த தொழில் பெயர், அதை தான் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர்னு நாம் சொல்கிறோம். புரியுதுங்களா? அதே மாதிரி சுடுதல், சுடு கூட்டல் தல் அப்படிங்கிறப்ப சுடு பகுதி, தல் என்பது விகுதி. அப்போ சுடு என்பது முதல்நிலை தொழில் பெயர், சுடு என்பது சூடு என மாறுகின்ற போது அது முதல்நிலை திரிந்த தொழில் பெயராகிறது. இப்போ புரியுதுங்களா எப்படின்னு? தொழில் பெயர்னா என்னன்னு? செயலை மட்டும் உணர்த்தி நிற்பது, அதாவது தொழிலை மட்டும் உணர்த்தி நிற்பது தொழில் பெயர் எனப்படும். விகுதி நீக்கிய பகுதி முதல்நிலை தொழில் பெயர் எனப்படும். அந்த பகுதி நீண்டு ஒழிக்கின்ற போது, திரிந்து ஒழிக்கின்ற போது முதல்நிலை திரிந்த தொழில் பெயராக மாறுகிறது. புரியுதுங்களா? சரி, அடுத்தது வினையால் அணையும் பெயர் பார்க்கலாமா? வினையால் அணையும் பெயர் அப்படிங்கும்போது வினையை குறிக்காமல், அதாவது செயலை குறிக்காமல் செயல் செய்யும் கருத்தாவை குறிப்பது. கருத்தா அப்படின்னா ஆள், அந்த நபர், எந்த செயலை யார் செய்கிறாங்களோ அந்த ஆளை குறிப்பது, அந்த செயல் செய்யும் நபரை குறிப்பது, கருத்தாவை குறிப்பது தான் வினையால் அணையும் பெயர். இப்போ கேட்டான் அப்படிங்கும்போது அது வினைச்சொல்லாயிரும். கேட்டவர் அப்படிங்கும்போது யார் கேட்குறாங்களோ அந்த ஆளை குறிக்குது, அந்த நபரை குறிக்கிறது. அதுக்கு பேர் தான் வினையால் அணையும் பெயர். அதாவது கேட்டவர், படித்தவர், செய்தவர், ஆடியவர், ஆடுகிறவள், ஓடுகிறவள், வரைகிறவள், வரைந்தவன் அப்படிங்கும்போது அந்த ஆளை குறிக்கணும், செயலை குறிக்காமல் செயல் செய்யும் கருத்தாவை குறிப்பது தான் வினையால் அணையும் பெயர். புரியுதுங்களா? இது அதான் அந்த எப்படிங்கிறத மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்க. செயலை குறிக்காமல் செயல் செய்யும் கருத்தாவை, செயல் செய்யும் நபரை, செயல் செய்யும் ஆளை குறிப்பது தான் வினையால் அணையும் பெயர். புரியுதுங்களா? இப்போ வினையால் அணையும் பெயருக்கும் தொழில் பெயரும் என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு இப்போ நல்ல விளக்கம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வினாக்கள் கொடுத்தா நீங்கள் எழுதிடுவீங்களா? பார்ப்போம். இதுலேயே தொழில் பெயர்லேயே எதிர்மறை தொழில் பெயர் இருக்குது. அதாவது இப்போ விகுதி பெற்ற தொழில் பெயர், தல் விகுதி பெற்ற தொழில் பெயர், வாழ்க்கை அப்படிங்கிறப்ப கை அப்படின்னு வரக்கூடிய சில தொழில் பெயர்களும் இருக்குது. அதை அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.